Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ கோடிங் வீடியோஸ் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின், கவுண்ட் ரீச்சபிள் unreachable pairs of nodes in an undirected graph. You are given an integer n. There is an undirected graph with n nodes numbered from 0 to n-1. You are given a 2D integer array edges where edge of I is equal to a comma b denotes that there exists an undirected edge connecting nodes a and b. Return the number of pairs of different nodes that are unreachable from each other. So question is very simple. Question வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they have given undirected graph. So undirected graph representation கொடுத்துருக்காங்க. அதாவது edges of I, அதாவது vector of vector formatல they have given this edges. So எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன், பிகாஸ் இந்த ஹோல் வீக்கே பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு கிராஃப்ஸ் கொஷின்ஸ் தான் வருது லீட்கோடில். ஸோ யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் அதர் வீடியோஸ் இன் திஸ் சேம் சேனல். ஸோ டெய்லி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ரைட்? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, we have to find the number of unreachable pairs, number of pairs of different nodes that are unreachable from each other. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கு, ரைட்? 0 to 1 இருக்கு. ஸோ 0 to 1ல பார்த்தீங்கன்னா we can reach all the nodes, பிகாஸ் 0 to 1 போகலாம், 0 to 2 போகலாம், அண்ட் தென் 2 to 0 வரலாம், 2 to 1க்கும் போகலாம், 1 to 0க்கு போகலாம், 1 to 2க்குமே போகலாம், ரைட்? ஸோ ஆல் த பேர்ஸ் ஆர் ரீச்சபிள். ஸோ அதனால் வந்து அவர் ஆன்சர் 0. ஆல் த பேர்ஸ் ஆர் ரீச்சபிள். ஸோ அன்ரீச்சபிள் பேர்ஸை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் கொஸ்டின். செகண்ட் எக்ஸாம்பிளில் 0 to 54ன்னு ஒரு கிராஃப் இருக்குது, செப்பரேட் இது இருக்குது, அண்ட் 3 is செப்பரேட், 1 6 is செப்பரேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0 to 2 நீங்கள் போகலாம், 0 to 5க்கும் போகலாம், அண்ட் தென் 0 to 4க்குமே நீங்கள் போகலாம். பிகாஸ் 0 to 4 எப்படி போகலாம்னா, யூ கேன் மேக் அ கால் DFS BFS traversal, யூ கேன் ரீச் 0 to 4, யூ கேன் ரீச் ஆக்சுவலி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 0 to 3 யூ கான்ட் ரீச், பிகாஸ் 0 to 3 you can't reach. 0 to 3 you can't reach because 0 to 3 பார்த்தீங்கன்னா there is no connection. ஸோ கனெக்ஷனே இல்லை. அண்ட் அதே மாதிரி 0 to 1 நீங்கள் ரீச் பண்ண முடியாது, 0 to 6 நீங்கள் ரீச் பண்ண முடியாது. there is no கனெக்ஷன் பண்ணுங்க, கனெக்ஷனே இல்லை, ஸோ யூ can't reach. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் நேற்று வீடியோவில் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஒன் கான்செப்ட் கால் காம்போனன்ட்ஸ் இன் கிராஃப்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் கனெக்டட், லைக் எல்லா நோட்ஸுமே கனெக்ட் ஆகலை. அப்படி கனெக்ட் ஆகாத போது we say this is a component. இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 4 நோட்ஸ் சேர்த்து ஒரு காம்போனன்ட்னு சொல்லுவோம், பிகாஸ் each of these 4 nodes can reach any of the other 3 nodes in this particular graph. So this is one component, right? This is one component. அதே மாதிரி 3ங்கிறது ஒரு காம்போனன்ட், ரைட்? 3 is a separate component because 3 வந்து நோட் 3ல வந்து நோட் 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் 1 6ங்கிறது ஒரு காம்போனன்ட், பிகாஸ் 1லேருந்து யூ கேன் ரீச் 6 அண்ட் தென் 6லேருந்து யூ கேன் ரீச் 1, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் காம்போனன்ட். ஸோ there are actually 3 components in the graph, right? So there are 3 components in the graph. ஸோ நீங்கள் வந்து கிராஃப் தியரி இல்லைன்னா டிஸ்க்ரீட் மேத்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கிராஃப். ஸோ அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதுதான், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் காம்போனன்ட் அண்ட் 3 is a separate component, 1 and 6 is a separate component. ஸோ நம்ம கிராஃபில் பார்த்தீங்கன்னா there are 3 components. ஸோ let that be. ஸோ காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 1க்கு பார்க்கலாம். 1லேருந்து யூ கான் ரீச் 0 2 5 4 அண்ட் தென் 3, ரைட்? ஸோ 1லேருந்து யூ கான் ரீச் ஆல் தீஸ் நோட்ஸ். அதாவது உங்களுக்கு இப்போ இன்ட்யூஷன் உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டோல் யூ தட் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்கள் மைண்டில் சப்போஸ் இப்போது ரைட், ஸோ we have 3 components in the graph. ஸோ இப்போது ஒரு காம்போனன்ட், இப்போ 0 to 54ங்கிறது ஒரு காம்போனன்ட், ரைட்? 0 to 45ங்கிறது ஒரு காம்போனன்ட். ஸோ ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு there is no connectivity. ஸோ அதுதான் வந்து that is the unreachable node. That should be the unreachable node. So this is the intuition that you should get in your mind, right? ஸோ இந்த ஒரு இன்ட்யூஷன் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் வெரி ஈஸிலி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ 0 to 54ங்கிறது ஒரு காம்போனன்ட், 3ங்கிறது டிஃப்ரெண்ட் காம்போனன்ட். ஸோ இந்த காம்போனன்ட்லேருந்து இந்த காம்போனன்ட்டுக்கு there is no connectivity. ஸோ அதனால் 0 3 is a pair, 2 3 is a pair, 5 3 is a pair, and 4 3 is a pair. So these are all unreachable nodes. அதே மாதிரி 3 is a separate component. 3லேருந்து பார்த்தீங்கன்னா 3 0 is a pair, 3 2 is a pair, 3 5 is a pair, 3 4 is a pair, right?
ஸோ புரியுது நம்புறேன். ஸோ அதே மாதிரி 1 6 இஸ் அ செப்பரேட் காம்பனன்ட். 1 6 இஸ் அ செப்பரேட் காம்பனன்ட். ஸோ 1லேருந்து பார்த்தீங்கன்னா 1 3 இஸ் அன்ரீச்சபிள், 1 0 இஸ் அன்ரீச்சபிள், 1 2 இஸ் அன்ரீச்சபிள், 1 5 இஸ் அன்ரீச்சபிள், 1 4 இஸ் அன்ரீச்சபிள், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ 6லேருந்து 6 3 இஸ் அன்ரீச்சபிள், 6 5 இஸ் அன்ரீச்சபிள், 6 4 இஸ் அன்ரீச்சபிள், 6 2 இஸ் அன்ரீச்சபிள், 6 0 இஸ் அன்ரீச்சபிள். ஸோ தெர் ஆர் ஆக்சுவலி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது 0 to 3, 0 to 1, 0 to 6 அந்த மாதிரி. அதே மாதிரி 2 to 3, 2 to 6, 2 to 1 and 2 and 5 and 5 3, 5 1, 5 6, 4 3, 4 1, 4 6. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the total answer as total number of nodes வந்து பார்த்தீங்கன்னா 28 you will get 28. like absolute-ஆ பார்த்தீங்கன்னா 28 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 28 கிடைக்கும். ஏன் 28 கிடைக்குதுன்னா பிகாஸ் we are actually இப்போ நாம் இப்போ கவுண்ட் பண்ண மெத்தட் எப்படின்னா 0 to 3 ஒரு பேர்னா 0 to 3 is unreachable pair, 0,3 is unreachable pair, right? 0,3 is unreachable pair as well as 3,0 is unreachable pair, 3,0 is unreachable pair, right? 3,0 is unreachable pair. So we are getting 28 pairs. But ஆனால் நம்ம ஆன்சரில் பார்த்தீங்கன்னா they have returned 14. ஏன் 14 ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா they have considered this 0,3 and 3,0 as one value. அதாவது these two values are equal to 0,3, right? 0,3. அதனால you don't need to again write 3,0. அப்படி பார்க்கும்போது நம்ம 28 வந்து அப்படியே பாதி ஆகிடும். 28 வந்து அப்படியே பாதி ஆகிடும். ஸோ we are returning 14. So this is the actual way in which you should solve this problem. So 0 to 3 and 3,0 is treated as same. அதனால வந்து 0,3 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், 3,0 நான் எடுக்கல, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பாருங்கள், திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இங்கே ஆன்சர் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சரில் 0,3 இருக்குது. திஸ் இஸ் 0,3. 3,0 இருக்கான்னு பாருங்கள். 3,0 இல்லவே இல்லை, ரைட்? அதேமாதிரி 1,2 இருக்குது. 2,1 இருக்கான்னு பாருங்கள். 2,1 இல்லவே இல்லை. ஸோ தேவ் கன்சிடர் ஒன்லி ஒன் சிங்கிள் திங் ஆஸ் பேர். அதாவது 1,2 and 2,1 ஆர் சேம் அப்படி அவங்க கன்சிடர் பண்ணி தேவ் ரிட்டர்ன் 14. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அவர் அப்ரோச். ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ், இப்போ ரைட் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2ல we are going to count all the possible nodes, all the possible unreachable nodes. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n வந்து கொடுத்துருக்காங்க, n வந்து 7 கொடுத்துருக்காங்க. n is nothing but the total number of nodes in the entire graph. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டோட சைஸ் என்னது? ஸோ 1ன்னு போட்டுக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்போனண்ட். ஃபர்ஸ்ட் காம்போனண்ட் சைஸ் வந்து 4ன்னு வச்சுக்கிறேன், ரைட்? அண்ட் செகண்ட் காம்போனண்டோட சைஸ் வந்து 1 பிகாஸ் there is only one element which is 3, 1. And then third componentோட சைஸ் என்னது? That is 2 because 1 and 6 is one component, right? So we have 3 components in the graph. So இப்போ வந்து what I can say is, இப்போ first component, so நம்ம வந்து first component to the other components நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். So 4, I mean, so 7 minus 4 என்னது? I mean the total number of nodes is 7 minus the total component, அதாவது total nodes in the first component which is 4. So 7 minus 4 is 3, right? 3. So this 3, இந்த 3 என்னன்னு புரியுதா? This 3 is nothing but the other nodes. அதாவது 3 1 6 தான் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. It means that the rest of the nodes வந்து 3 இருக்குன்னு மீனிங், ரைட்? Rest of the nodes except the current component. It means that we have 3 nodes left. Rest of nodes 3 nodes left. So 3 into the current component size. 3 into the current component size என்னது? 4. What we are getting? 3 into current component size வந்து 4. 3 into 4 வந்து we are getting 12. So அதே மாதிரி next வந்து we have only one node. அதாவது 3 is a component, right? 3 is a component and we have only one node. So rest of the components எவ்வளோ? 7 minus 1. 7 minus 1 is 6, right? 6. 7 minus 1 is 6. So இப்போ 3லேருந்து there are actually, right? So in 3லேருந்து there are actually 6 possibilities. It means that 3,0, 3,5, 3,2, 3,4, 3,1, 3,6. So அதனால what I can say is 6 into நம்ம component size என்னது? only one node இருக்கு which is 3. அதனால only one which is equal to 6. Alright. So அதே மாதிரி next component வாங்க. next component என்னது? next component வந்து we have 1 and 6. 1 and 6 ஓட size என்னது? 2. So the rest of the components எவ்வளோ? 7 minus 2. 7 minus 2 is nothing but 5, right?
5. ஸோ ரெஸ்ட் வந்து 5 நோட்ஸ் இருக்கு மீனிங். அதாவது 1 and 6 தவிர 5 நோட்ஸ் இருக்குது நம்ம கிராஃபில், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ வில் சே 5 into the size of the component. எவ்வளோ நம்ம சைஸ் ஆஃப் த காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. நம்ம கரண்ட் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட் வந்து 2. கரண்ட் காம்பனண்டோட சைஸ் வந்து 2. ஸோ 10, ரைட்? ஸோ 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have got the rest of the we have got the component values for all the 3 components, right? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதாவது let's add this 12, let's add this 6 and then 10. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் what you are getting, the answer you are getting is 28, right? 28 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ there are the total number of unreachable nodes வந்து பார்த்தீங்கன்னா 28 including the repetition. Repetition is nothing but 1,2 and 2,1. 1,2 and 2,1. பட் ஆனால் நம்ம சொல்யூஷனில் வந்து they have only considered one such pair. Either you take 2,1 or 1,2. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா the answer we got is 28, so we can just do by 2 and return, right? ஸோ அப்ரோச் புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். அது என்னன்னா how to find the number of components in the graph. ஸோ அதை கண்டுபிடிக்க I am going to do a DFS traversal. ஸோ in yesterday's video also components பற்றி தான் வந்துருந்துச்சு. day before yesterday ஞாபகம் இல்லை, பட் day before yesterday I guess. ஸோ அது வந்து components பற்றி தான் வந்துருந்துச்சு. ஸோ அங்கேயும் நம்ம நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் கேல்குலேட் பண்ணோம், இங்கேயும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதை டிஎஃப்எஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே கெட் இன் டு த கோட். ஸோ கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ரைட்? ஸோ இப்போவே அந்த கிராஃப்ஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா we will create a adjacency list. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஆல்ரைட். அண்ட் பை த வே உங்களுக்கு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் traversal பற்றி தெரியுதுன்னா you can go check out data structures and algorithm series in the same channel. So depth first search பற்றி நான் ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So you can go check out. So let's create an adjacency list of size வந்து பார்த்தீங்கன்னா n. Alright, and let's fill this adjacency list. For auto edge in edges, int u is nothing but edges of 0, int v is edges of I, edges of 1, right? So நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், adjacency list of, this is actually a regular step தான், adjacency list of u dot pushback v. Alright, so as this is undirected graph, அதாவது bidirected graph, we will also have edge from v to u. Adjacency list of v dot pushback u. Alright, so நம்ம adjacency list create பண்ணியாச்சு. ஸோ நம்ம DFS traversal பண்ணணும். ஸோ அதனால DFS traversal எப்பயுமே வந்து we have this visited array. So I am going to create this visited array, vector of bool visited, size பார்த்தீங்கன்னா n, initially every node is not visited, so initialize to false. Alright, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா we have to calculate the components. So components can we have to do DFS. So DFS எப்படி பண்ணலாம்னா let's create a DFS function, separate function. So type வந்து return type int கொடுத்துக்கிறேன், int DFS. So initially node pass பண்ணுறேன், ஒரு node pass பண்ணுறேன் which is the starting source. And next வந்து I'm going to pass the visited array, vector of bool visited, and adjacency list அப்படியே pass பண்ணிடலாம். So adjacency list pass பண்ணியாச்சு. Alright, so next நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், visited of நோட வந்து ட்ரூ பண்ணுவோம், ரைட்? டிஎஃப்எஸ்ல visited of neighbor ட்ரூ பண்ணுவோம். ஸோ டிஎஃப்எஸ் this is a regular step. ஸோ டிஎஃப்எஸ் பற்றி தெரியலனா you can go check out data structures and algorithms in the same channel, right? And so we have to count the number of nodes in the particular component, right? So what I'm going to say is int count and a variable வச்சுக்கிறேன், count is nothing but initialized to 1 because ஒரு நோட்ல நம்பர் இருக்கும். இட் மீன்ஸ் தட் ஜீரோனா ஜீரோ தான், நான் இந்த சோர்ஸ் ஜீரோனா ஜீரோ பாஸ் பண்ணியாச்சு. இட் மீன்ஸ் தட் ஜீரோ வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ அதனால கவுண்ட் ஈக்குவல் டு 1. கவுண்ட் ஈக்குவல் டு 0 வச்சிங்கன்னா யூ வில் வந்து கெட் த ஆன்சர் ஆஸ் 3 நாட் 4. ஸோ இந்த 0 2 5 4 வந்து ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனெண்ட்டில் 4 இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கவுண்ட் 0 வச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஆஸ் 3 பிகாஸ் யூ ஆர் நாட் கவுண்டிங் த கரண்ட் எலிமெண்ட் 0. கரண்ட் நோட் வந்து 0, ரைட்? அதனால கவுண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்போது adjacent நெய்பர்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். For auto neighbors in adjacency list of adjacent nodes of neighbor, right? If
not visited of neighbor, then we have to visit. So என்ன பண்ண போறோம்னா count plus equal to DFS call of அந்த neighbor pass பண்ணிட்டு and visited array அப்படியே pass பண்ணிக்கிறேன், adjacent list அப்படியே pass பண்ணிக்கிறேன். So finally I'm going to return the count. Alright, so இப்போ பாத்தீங்கன்னா what I'm trying to do is, இப்போ இந்த second example 1254 ங்கிறது ஒரு component. It means that 1254 the answer வந்து 4 return ஆகும், answer வந்து 4 return ஆகும். And then இங்க 3 க்கு பாத்தீங்கன்னா there is only one component, so 1 return ஆகும். 16 க்கு வந்து there are actually 16 is a component which has 2 nodes, அதனால 2 return ஆகும். So இது எல்லாத்தையுமே வந்து I'm going to store it in a vector. So அதுக்கு ஒரு vector create பண்ண போறேன் இப்போ. So vector of int, so name வந்து let's give it a store, right, store. Okay, let's give the name as component size. Component size. இதை component storage ன்னு கொடுக்கலாம், right? Component storage ன்னு கொடுக்கலாம் for easy understanding. So for int I is equal to 0, I is less than n, I plus plus. If the node is not visited, if not visited of I, நாம என்ன பண்ணலாம்னா, so int x ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். X is nothing but x ல வந்து இந்த DFS, அதாவது number of nodes store ஆகும். So I and then visited array and then adjacent list அப்படியே pass பண்றேன். So I'm storing in the x value, in the x ங்கிற variable வந்து I'm storing the size of the component. So first component பாத்தீங்கன்னா 0254, so size வந்து 4 ன்னு store ஆகும். So இந்த 4 வந்து I'm going to push it into a vector, right? So vector name என்னது, component storage, component storage dot pushback x. So இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வெக்டார்ல பாத்தீங்கன்னா we will have all right, just a second. So நம்ம வெக்டார்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வெக்டார்ல it will get stored as first component size வந்து 4, second component size வந்து 1 ன்னு இருக்கு, right? Because we only have 3 as a component and third component வந்து 2. So we will have 412 வந்து store ஆயிருக்கும், right? 412 store ஆயிருக்கும். So இப்போ வந்து we have actually found the size of the component. So next என்ன பண்ணலாம், next வந்து நம்ம actual calculation for int I is equal to 0, I is less than component storage dot size. So component storage அப்போ iterate பண்றோம். So இப்போ என்ன பண்ணலாம்னா, so what I'm going to say is, so ஒரு variable create பண்ணிடுறேன், component size is nothing but the current component size. அதாவது நம்ம iterate பண்ற component storage iterate பண்றோம், so அதுல இருக்கிற current value, அதாவது ith value, right? And int rest ன்னு ஒரு variable create பண்ணிக்கலாம், rest ன்னு வச்சுக்கலாம், right? int rest is nothing but the rest of the values. இப்போ வந்து for example, so let's say we are standing here, right? Let's say we are at this position in the 4 la irukkom vechukala. Rest is nothing but the total வந்து 7 nodes இருக்கு. 7 minus 4 னா என்னது, which is equal to 3. It means that there are 3 other nodes. So in the component தவிர 0254 தவிர there are 3 other nodes, அதாவது 316 இருக்குன்னு meaning, right? So அதை நம்ம என்ன பண்ணுவோம், 3 into the component size. 3 into component size என்னது, 3 into component size வந்து 4. So answer வந்து நமக்கு 12 ன்னு கிடைக்கும், right? So இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணி we are going to add the answer which will be equal to 28, right? So rest is nothing but n minus component size, right? Component size. All right, so இப்போ என்ன பண்ணலாம்னா, next we can next நம்ம வந்து we can just say total ஒரு variable create பண்ணலாம், right? Total is nothing but long of, because நம்ம return type வந்து long இருக்கு, long of component size into long of the rest, right? So component long ஒரு total ஒரு variable create பண்ணலாம். Total type பாத்தீங்கன்னா long, because total தான் நம்ம return பண்ண போறோம். long total which is initialized to 0, and actually we are done with the code நினைக்கிறேன், right? So finally we can return, நமக்கு வந்து answer 28 ன்னு கிடைக்கும், which includes the duplicate also. So அதனால நம்ம தான் என்ன பண்ணலாம்னா we can return total by 2. All right, so run பண்ணி பார்க்கலாம்.
ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்கேன். திஸ் ஷுட் பி எட்ஜ், ரைட்? எட்ஜ், ரைட்? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சம் மைனர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஏதோ எரர் வருது. காம்போனண்ட், ஓகே, இங்கே வந்து ஈக்குவல் டு வரும், ரைட்? ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரோச் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி இந்த கொஸ்டின் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா, வி ஆர் ஆக்சுவலி கவுண்டிங் த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸில் இருக்க நோட்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஈச் காம்பனோட சைஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த நோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காம்பனன்ட் சைஸால் மல்டிப்ளை பண்ணி எல்லா வேல்யூஸையும் சேம் அதே மாதிரி எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி வி ஆர் ரிட்டர்னிங் டோட்டல் பை 2. ஆல்ரைட். ஸோ புரியுது நம்புறேன். இட்ஸ் அ வெரி ரொம்ப லாஜிக்கலான ஒரு சொல்யூஷன் தான், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் கோடிங் பிளேலிஸ்ட் as well as machine learning playlist. So thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys.